வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செம்மையாக புதுசாக யூடியூப்லேயே இல்லாத டிசைன் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். யாருமே இந்த டிசைன் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டதுன்றதை சொல்கிறேன். இது சாரீ ரன்னிங் ப்ளவுஸு. ஆனால் ரன்னிங் ப்ளவுஸஸ் இதுவே அடிக்கிற கலரு. இதிலே நம்ம ரன்னிங் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் பார்டர் கலராக சில்க் காட்டன் எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிவிட்டு கைக்கும் டிசைனுக்கும் எடுத்திருக்கேன். உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு 11 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, கீழேயும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வெட்டி எடுத்துக்கலாம். இது நான் பழகிட்டு இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பழகிட்டு இருக்கும்போதே எங்கள் மேடம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஃபுல் வாயிலில் இந்த டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் ஆஃப் சாரி கட்டுறப்ப ஃபுல் வாயிலில் இந்த டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் யாருக்குமே இந்த டிசைன் தைக்கலை. இது சூரியன் மாடல்னு சொல்லுவாங்க. எங்கள் மேடம் அவங்க சூப்பராக என்னோட சூப்பராக தைப்பாங்க. ஃபினிஷிங் செமையாக இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்த டிசைன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேக் சைடு இடுப்போட அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மீதி நம்ம அடியில் கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே வச்சு ஒரு தையல் 2 இதுக்கும் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம பட்டியெல்லாம் அடிச்சுக்கலாம். எங்கள் மேடம் குஜராத்துங்க. அங்கேருந்து இங்கே திண்டுக்கல்லில் டெய்லருக்கு கடை வச்சுருந்தாங்க. அப்போ அப்போவே அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. தைக்கிறதுக்கு செமையாக தைப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்த டிசைன் தான் இது. நானும் தைச்சி போட்டிருக்கேன். ஆனால் அப்போ சாரீலெலாம் அதிகமாக ப்ளவுஸ் வராது. நமக்கு தனியாக ஃபுல் வாயில், பாலி வாயில் அந்த மாதிரி தான் இருக்கும். மிஞ்சி போனால் சில்க் காட்டன் கிடைக்கும். வேறு எதுவும் பெருசாக இருக்காது. நம்ம அப்போ இருந்த கஷ்டத்துக்கு சில்க் காட்டன்லாம் எடுத்து போட முடியாது. அப்போயே 200 150 அந்த மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் ஃபுல் வாயில் எடுத்து இந்த டிசைன் பண்ணாலும் ஒரே கலர் தான். பைப்பிங்கு எல்லாமே ப்ளவுஸு எல்லாத்துக்கும் அதிகம் நமக்கு சாரீ கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம போட மாட்டோம். இப்போ தான் நம்ம ஆப்போசிட் கலர் நிறைய போட்டு பண்ணுறோம். அப்போ ஒரே கலர் தான். அதுலேயும் டிசைன் பண்ணி பாசி கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி பாசி வைப்போம். அவ்வளோதாங்க. இப்போ கீழே அடையாளம் 2 பக்கமும் அடையாளப்படுத்தணும். படுத்திட்டு இது மடித்து தைச்சிக்கலாம். இது மாதிரி கீழே மடித்து தைச்சிருங்க. எங்கள் மேடம் குஜராத்துங்க. அங்கே சொந்த ஊர். ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தது திண்டுக்கல்லில் தான் கடை வச்சுருந்தாங்க. 3 பொண்ணு. ஆனால் இப்போ இருக்காங்களா என்னன்றதும் தெரியல. நான் பார்க்கல. ரொம்ப வருஷம் என்னோடய கல்யாணம் ஆன வருஷம் பார்த்துதுங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல. கடவுளே நல்லா இருக்கணும். அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும். மனசார நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க சூப்பராக சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி சமமாக வச்சு தையல் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் முன்பக்கம் முடிச்சு வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. இது நான் எப்பயும் தைக்கிற டீச்சர் அக்காவு தான். இவங்களுக்கு நானே ஒரு 20 வருஷமாக தைப்பேன். நான் எப்படி தைச்சி கொடுத்தாலும் அவங்க போட்டுக்குவாங்க. நம்ம பார்த்து வைக்கிறதான் டிசைன். இது சரியில்லை அது சரியில்லை அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. என்ன எப்படி தைச்சி கொடுத்தாலும் நீ தைச்சி கொடுத்தனால தான் அந்த சாரியே அழகாக இருக்குன்ற மாதிரி பாராட்டுவாங்க. இந்த உலகத்துலேயே என்னை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்கரேஜ் பண்ணி பாராட்டி கொண்டுட்டு வர்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தாங்க. உண்மையிலே சொல்கிறேன். மனசார பாராட்டுவாங்க. அந்த டிசைன் அவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படி பாராட்டுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது நம்ம பைப்பிங் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இது நம்ம சாரீ மெட்டீரியல் 22 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு உயரம். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிசைன் பண்ணுறேங்க. ஆனால் அது கரெக்டாக நம்ம அழகாக கொண்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லித்தரேன். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த தடவை நீங்களும் பண்ணிடுவீங்க. நம்ம ஸ்கர்ட்டுக்கெலாம் ஃப்ளிட்ஸ் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். கொஞ்சம் ஓரத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிங்கனாலும் சரி. நடுவில்
கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் வைக்கிறது வந்து அடியில் கிராஸாக ஃப்ளிட்ஸு போகிற மாதிரி வைங்க. என் வீடியோவில் வந்து தெரியல, அடியில் லைட்டாக கிராஸாக போகிற மாதிரி அது நமக்கு அந்த ரவுண்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். கிராஸாக நீங்கள் மடிப்பு கொடுக்குறது வந்து கிராஸாக போகணும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பைப்பிங் எடுத்து வைப்போம், அதனால் வந்து சரியாயிடும். கிராஸாக தள்ளி போகிற மாதிரி பார்த்து வைங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சென்டரில், அதை வச்சு இந்த பக்கமும் அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் கிளாத்து அதில் சில்க் காட்டன்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 கிளாத்து நான் கொடுக்க போகிறேன். மேலே வந்து நம்ம சாரீ கிளாத்து கொடுத்துக்கலாம். இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ப்ளவுஸ்க்கு வந்து நான் அந்த டிசைன் போடணும் சொல்லித்தரணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கான சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. சரி இன்றைக்கி அதுவும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த சாரீக்கு வந்து சூரியன்னாலே சிவப்பு தான், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது சாரீ. ஆனால் வீடியோவில் வந்து ரொம்ப டார்க் சிவப்பு மாதிரி தெரியுது. ஆனால் சாரீ வந்து ஆரஞ்சு மாதிரி தான் இருந்தது. இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 3 கிளாத் கொடுத்துருக்கேன். அடியில் லைனிங்கு, அதுக்கு மேலே சில்க் காட்டன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த சாரீ கிளாத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்ன்றதுக்காக சென்டர் அடையில் படுத்துக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போதும் அந்த ரவுண்டுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு. அந்த ரவுண்டாக அதே மாதிரி நம்ம பைப்பிங்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கட்டு வச்சு லைட்டாக நமக்கு அந்த வளைவு வந்து சுருக்கம் இல்லாமல் வரணுன்றதுக்காக அந்த உள்ளே தள்ளி மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக மட்டும் கட் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நமக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்போ அப்படியே பைப்பிங் கொடுத்துடலாம். எப்பயும் போல இழுத்து கொடுத்து பைப்பிங் பண்ணுங்கள். ஆனால் அந்த சைடில் டிசைன் கொடுத்துருக்கோம், அதுவும் நான் இதுக்கு முன்னாடி நான் போடலை. இது புதுசு தான் ரெண்டுமே. அதை சென்டர் வச்சுருக்கிறதும் புது டிசைன் தான், சைடில் கொடுத்துருக்கிறதும் புதுசு தாங்க. இப்போ லைட்டாக ஒன்று அங்கனாங்கன்னா கட் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கணுங்க, அதுக்காக லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ பைப்பிங் வச்சிடலாம். அது மாதிரி கொடுத்தாலும் அவசரப்படுத்த மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப ஃபங்க்ஷனு அந்த மாதிரின்னா தான் அவங்க வந்து கேட்பாங்க. மற்றபடி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. 4 சரியை கொடுத்துட்டு கொடுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோடது வந்து எப்பயுமே வருஷத்தில் எல்லா நாளும் அவங்க சாரி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி டக்குன்னு தைச்சும் தர மாட்டேன் நான். அவங்க ஏதாவது தேவைன்னா தான் கேட்பாங்க, அப்போ மட்டும்தான் தைச்சி தருவேன். இப்போ இந்த சென்ட்ரு கரெக்டாக அடையாளப்படுத்தி இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்து தைங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சென்ட்ரு அடையாளப்படுத்தியிருக்கோம். இந்த பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ வந்து ரவுண்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தையல் போட்டுக்கோங்க. இது மாதிரி வந்துடும். இப்போ வந்து அப்படியே கரெக்டாக அந்த ஃப்ளிட்ஸை வந்து நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. இல்லைன்னா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணி விட்ருங்க. அயன் பண்ணி விட்டு இப்போ வந்து சுற்றிலும் நீட்டாக வர மாதிரி வச்சு அப்படியே நான் 3 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பொறுமையாக ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ சுற்றிலும் இப்போ மேலே வந்து நமக்கு வந்து கரெக்டாக அது ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அதனால தான் சொன்னேன், அடிப்பகுதியில் லைட்டாக மட்டும் அப்படியே அந்த இது வந்து நமக்கு தெரியாது, லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கட் பண்ணாதீங்க, லைட்டாக. அதாவது நீங்கள் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு கூட லைட்டாக தூக்கி விட்டு
லைட்டாக அங்கே கட் பண்ணி விடுங்க. அது மாதிரி ஃப்ளிட்ஸ் வைக்கும் போதும் இப்படி தள்ளி வரணும் அடியில் கிராஸாக, அந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு, அதாவது நானே வந்து பயந்து தான் பண்ணினேன். அதாவது வந்து 25 வருஷம் முன்னாடி தைச்ச டிசைனு நம்ம இப்போ பண்ணுறோம் ஒரு நம்பிக்கையோட. சரியாக வருமா என்னன்றது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் சூப்பராக வந்துடுச்சு. நான் வந்து அடுத்து இன்னொரு ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். இப்போ மேலே வந்து சேம் ப்ளவுஸோட கலர் கொடுத்து அப்படியே பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் சன்னமாக ஒரே மாதிரி கொடுங்க. கீழே நம்ம அந்த ரவுண்டுக்கு எப்படி பைப்பிங் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி மேலே கொடுத்துருங்க. இப்போ வந்து கீழே பட்டி அடிச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம சேம் கலரில் தான் கொடுத்துட்டு நம்ம ஒரு தையல் போட்டு திருப்பி ஓடு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது டிசைனில். ஒரு அமுக்கு தையல் போட்டு அப்படியே மடித்து ஓடு தையல் போட்டுடலாம். அப்படியே மடித்து ஓடு தையல் போட்டுருங்க. அப்படியே மேல் வாக்கிலே போட்டுடலாம். அந்த பிசுரெல்லாம் நல்ல அந்த அமுக்கு தையல் அடியில் நல்லா போகிற மாதிரி அப்படியே நம்ம மேலே வச்சு ஓடு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பேக் சைடு ப்ளவுஸோட அளவு வச்சு அதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைக்க மாட்டேன். ஒரு நூல் இந்த 1/4 இன்ச்சு அப்படி கிராஸாக கீழே மட்டும் 1/4 இன்ச்சுக்கு லைட்டாக கிராஸாக தைப்பேன். அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து பின்னாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி தைச்சிடுவேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைக்கல, கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு கிராஸாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அதை தைக்கலாங்க. ஏன்னா சைடில் நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் வந்து தைச்சிடலான்னு தான் பார்த்தேன். நம்ம இதை வச்சு தையல் போடணும் இல்லையா, அப்போ வந்து கீழே வந்து ரொம்ப திக்காக வரும் தையல். அதனால் இது பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதுக்கு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு, ரெண்டுமே ஒரே அளவாக எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை, சரியாக இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த சைடு ஒரு 9 பீஸு, அந்த சைடு ஒரு 9 பீஸு, அவ்வளோதான் வந்துச்சு. மீதி துணி இல்லை. இதுக்கே சரியாக போச்சு. இந்த மாதிரி வச்சு பார்த்து ஒரே அளவாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் கொடுக்கல, முன்னாடி தேவையும் இல்லை. இது கொஞ்சம் டிசைன் பெருசாக வரும்ன்றதுனால நமக்கு தேவையில்லை. முன்னாடி சும்மா 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது முன்னாடி வந்து நம்ம லைன் கொடுக்கறதுக்காக அடித்து ஒரு தையல் தைச்சிட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு கிராஸ் பீஸில் திருப்பிட்டு இப்போ அந்த பைப்பிங்கை விட்டு தள்ளி ஒரு நூல் அளவு தள்ளி அப்படியே தைச்சிட்டு வாங்க. அப்படியே மடித்து தைச்சிட்டு திருப்பிக்கலாம். இப்போ இதிலே 2 லைன் போட்டுக்கலாங்க. இது பியூர் காட்டனுங்க. ரொம்ப ரொம்ப பியூர் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, 100% காட்டன், அந்த மாதிரியான மெட்டீரியல் இது. அதனால் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப படிஞ்சு ரொம்ப அழகாக வந்தது. இந்த நூலை வந்து ஒட்டை கட் பண்ணிடுங்க. எப்பயுமே ப்ளவுஸில் வந்து டாட்டுக்கு தவிர மற்றபடி எங்கனையும் நூல் விட வேணாம். அந்த டாட்டுக்கு மட்டும்தான் 1.5 இன்ச்சு விட்டுட்டு நூல் கட் பண்ணுவேன் நான். மற்ற பக்கம் எங்கேயுமே நூல் விட மாட்டேன். அதை
எடுத்திங்கன்னா வந்துட்டு நான் அதோட ஃபினிஷிங்கே போயிடும் ப்ளவுஸு. அதனால் வந்து நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் ஓடு தையிலே போட்டிருக்கிறதுமே வந்துட்டு லைனிங் ஓடு தையலுமே போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துடுவேன். இப்போ வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரு நூல் தள்ளி 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 கொடுத்துட்டு வாங்க. ஒரு பீஸோட ஒரு பீஸ் ஒட்டக்கூடாதுங்க. இது மேல் வாக்கில் பார்த்து வச்சுட்டு வாங்க, கீழ் வாக்கில் மாற்றி வச்சிடாதீங்க. நெருக்கமாக வேணாம், அது மாதிரி ரொம்ப தள்ளி தள்ளியும் வேணாம். அதாவது நீங்கள் மறுபடியும் நம்ம அதை மடித்து கொடுக்கும்போது டிசைன் பண்ணும்போது அது ஒன்று விட்டு ஒன்று தள்ளி 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 இருக்கணும். ஒன்றோட ஒன்று இடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து வச்சுட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே அளவாக தைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ப்ளவுஸோட கலர் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். நம்ம அப்படியேவும் விட்டுறலான்னா பிசுறு உள்ளே போயிடும். ஆனால் அது நல்லா சில இது வந்து பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அசிங்கமாயிரும். அதனால் சும்மா ப்ளவுஸோட கலரில் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஒரு தையல், அந்த பக்கம் ஒரு தையல் போட்டுடலாம். சும்மா நம்ம நாட்டு கடிச்சு திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பீஸு தான் இது. நல்லா அதை ஒட்டி ரொம்ப பட்டையாக தைக்க வேணாம். கொஞ்சம் அந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே கொஞ்சம் அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். இது வந்து 2 பக்கமும் தைச்சிட்டு 2வது தையல் எங்கேயாவது பிசுறு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இது வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அது தைச்சதே தெரியாது, சுத்தமாகவே மறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதனால் வந்து இது வச்சு தைக்காமல் லேஸ் வச்சு தைச்சிடாதீங்க, அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அடித்து திருப்பி பண்ணுங்கள். இப்போ 2 சைடும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கழுத்தோட உயரம் எதுலேருந்து வேணுன்றதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். ஒன்றுக்கும் 2 தையல் போடுங்க. போட்டுட்டு இங்கே வேறு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடித்து திருப்பி அதுலேயும் ஒரு தையல் போட்டுருங்க. எனக்கு தெரியாது, நம்ம 2 தையல் போட்டது தெரிய போகிறது கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேக் சைடு பின்னாடி பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா நம்ம டைட்டாக போடுவோம், டப்புன்னு தையல் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப சங்கடமாயிடும். ஏன்னா குனிஞ்சு நிமிருவோம் செய்வோம், பஸ்ஸில் கையெத்துக்குவோம். அதனால வந்துட்டு ஒரு இதுலேயே வந்து நம்ம பைப்பிங்லேயே வந்து 2 தையல் போட்டுருவேன். இங்கிட்டு தள்ளி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து இப்படி மேல் வாக்கில் மறுபடியும் இது மாதிரி இருக்குது. இதை வந்து கரெக்டாக அந்த மடிப்புக்கு நேராக அப்படி மேல் வாக்கில் மடித்து விட்டுட்டு மேலே ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு பாசி, அதுக்கப்புறம் அதே பாசி 2, அதே பாசி 2. இப்போ உங்களுக்கு வந்து முக்கோணமாக வந்துடும். அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு அந்த மேல் பாசியில் அப்படியே கொடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் சென்டரில் நூல் வந்துட்டு உங்களுக்கு சமமாக அப்படியே முக்கோணமாக தெரியும். இப்போ அந்த அடியில் இருக்க கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அமுங்காமல் இருக்கிறதுக்காக குண்டாக ஒரு பாசி, அந்த டிசைன் வந்து நல்லா தூக்கி ஒரு பூ மாதிரி கொஞ்சம் வித்தியாசமானு வச்சுக்கோங்களேன், பூ மாதிரின்னு இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அப்படியே தூக்கிக்கிட்டு அது உள்ளே வந்து ஒரு பாசி நல்லா ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது இன்னும் அழகாக இருக்குன்றதுக்காக நான் உள்ளே ஒரு பாசி கொடுத்துருக்கேன். இந்த பாசிலாம் வந்துட்டு உங்கள் விருப்பம் தான், இல்லை சும்மா கூட நம்ம வந்து ஹெம்மிங் பண்ண மாதிரி அங்கேனா தைச்சி விடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிசைனே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும். இது மாதிரி இதுக்குமே வந்துட்டு 3 பாசி வச்சுட்டு கீழே 2 லைன் வந்து ரவுண்டாக தள்ளி தள்ளி பாசி கொடுத்துருக்கேன். அதாவது வந்து அந்த ஃப்ளிட்ஸு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அந்த இதில் தான் நாங்கள் நிறைய பாசி வைப்போம். நான் தனியாக வந்து டிசைன் தெரியணுன்றதுக்காக. இது இவங்க கொஞ்சம் ஏச்சிடுன்றதுனால நான் அதிகமாக பாசி பண்ணலை. இது முன்னாடி, இது பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே சூரியன் மாதிரி தான் இருக்குது பேக் சைடு பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது. எங்கள் மேடம் வந்து சூரியன் டிசைன் தான் சொல்லுவாங்க, அதனால் நானும் சொல்கிறேன். இது அதாவது அது மாதிரி இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது வரைக்கும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது முந்தியை வச்சு போட்டிருக்கேங்க. முந்தி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த பக்கம் போட்டிருக்கேன். ஏன்னா உள் பக்கம்னா ரொம்ப தனியாக தெரிஞ்சது ஆரஞ்சு கலர் மாதிரி, அதனால முந்தி பக்கம் வச்சு போட்டிருக்கேன்.